தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அன்பு சகோதரர் கே சந்திரமோகன் அவர்களே, இக்கூட்டத்தில் முன்னிலை வைக்கின்ற அன்பு சகோதரர் அருணாச்சலம் அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கின்ற அன்பு தலைவர் ஐயா கேவி தங்கபால் அவர்களே, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, சகோதரர் சிடி மையப்பன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட கழகத்தில் வந்திருக்கின்ற வழக்கறிஞர்களே, அன்பு சகோதரர்களே, காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளும் அனைவருக்கும் வணக்கம். இங்கு அரசியலமைப்பு பற்றி கருத்தரங்கு சொல்கிறாங்க. இன்றைய அரசியலமைப்பு பிஜேபி ஆட்சியில் கலைக்க பார்க்குறான். மோடி ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். கலக்க செய்கிறானுங்க. அவங்கள 10% ஆர்எஸ்எஸ்ல இருந்துக்கின்னு பிஜேபிக்கார இருந்துக்கின்னு அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் BR அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டத்தை கூண்டோடு கழிக்க நினைக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் வழக்கு, காங்கிரஸ் கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி சுதந்திரம் வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. சுதந்திரத்தை பற்றி தெரியல பாதி பேருக்கு. பிஜேபி வாங்கினா ஒருத்தன் நிபம் வாங்கினா அவனா, காங்கிரஸ்காரனா சுதந்திரம் வாங்கினா, பிரிட்டிஷ்காரன போராடி வாங்கினான். ஆனால் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸில் சிறு சிறு கூறா பிரிந்த ஒரே காரணத்தினால பிஜேபிக்கார 10 வருஷமா அந்த நாட்டை புடிச்சிட்டான். மீண்டும் 5 வருஷம் புடிச்சா அந்த நாடே இருக்காதுங்க. நாடு சுடுகாடு ஆயிடும். நாட்டில் கலவரம் வரும், ஜாதி கலவரம் வரும், மத கலவரம் வரும். ஆனால் காங்கிரஸ்கார ஒவ்வொருத்தரும் நம்ம இறங்கி மக்களை சொல்லணும், டேய் பிஜேபிக்கார சாதி பிரிக்கிறோம், மதத்தை பிரிக்கிறோம், நமக்குள்ள சண்டை உண்டாக்குறோம். அதனால வருங்காலத்தில் பிஜேபி வந்தால் நாடு கெட்டு போயிடும். RSS கண்ட்ரோல், ஒரு குறிப்பிட்ட சாதி கண்ட்ரோல் நாடு போயிடும் அப்படின்னு சொல்லணும். இந்த வக்கீலுங்க நல்லா இருந்தாங்க, போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த கருத்து ஏன்னா படிக்காதவங்க சொல்றதை விட படித்தவங்க 10 பேர் சொல்லணும்னா அது மக்களுக்கு சேரும். அரசியலமைச்சர் போன வாரம் உயர்கல்வியில் SC ST OBCக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யணும்னு சொல்றான். உயர்கல்வியில் SC ST OBCக்கு ரத்து பண்ணணும் அப்படின்னு மானியக்குள்ள சொல்றான். எவ்வளவு பார், இடஒதுக்கீடு வந்து SC ST OBC இப்பதான் படிச்சு முன்னேறான், உடனே காலி பண்றான். யார் சூழ்ச்சி? மோடியுடைய அரசா, மோடி ஆட்சி சூழ்ச்சி. அதுக்கு நம்ம கண்டிப்பா அங்கங்க போராட்டங்கள் கட்சி சார்பா நம்ம பண்ணணும். ஏன்னா இடஒதுக்கீட்டில் ஏழை படிக்க முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வேலை வாய்ப்புக்கு பெற முடியாது. அது அடித்தளம். அடித்தளத்தை வந்து அம்மா இந்திரா காந்தி, ஐயா நேரு போட்ட சட்டம். அது காங்கிரஸ்காரர் இல்லைன்னா நம்ம கிடையாது. காங்கிரஸ்காரன்னா தனியார் மையத்தை ஒழித்து மத்திய அரசு, அம்மா இந்திரா காந்தி அம்மா தான் தனியார் மையத்தை ஒழிச்சிட்டாங்க. அரசாங்கம் நம்மளுக்கு அரசாங்கத்தை வேலை கொடுத்தாங்க. பேங்க்ல வெப்சைட்ல போர்ட்டல்ஸ் வேலை கொடுத்தது அம்மா இந்திரா காந்தி தான். எல்லாம் மறந்துடுறான். இப்போ எல்லாம் தனியார் மயமாகி இருக்கிறான். தனியார் மயமாகிட்டு அங்கே நிர்வாகி யாரை போடுறான்னா அவளை மட்டும் தான் போடுறான். அவள் தான் இன்சார்ஜ். இப்படி நிலைமை நாட்டில் போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் தொண்டர்கள் கட்சிக்காரர்களா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். இந்த கட்சி யாருனே பண்ண போறான். நான் காங்கிரஸ்காரன், என்னோட கடமை, இந்த கட்சியை நான் இதை செய்வேன், எல்லாம் ஒரு தொண்டருக்கு இருக்கணும். கட்சி செய்து செய்யல, காங்கிரஸ் நமக்கு செய்து செய்யல. ஆனால் முன்னோர்கள் செய்தாங்க. அதான் தான் அணுகொண்டாரம் நிற்கிறாரு. இந்த தலைவர்களாக இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரர் செய்த ஒரு நற்பணியால் தான் இருக்கிறோம். அதனால இப்ப செய்யல அப்ப செய்யல விட்டுணும். நம்ம கட்சிக்கு பாடுபடும். நம்மளால மனசாட்சிக்காக காங்கிரஸ்க்கு நம்ம பாடுபட வேண்டும். மேலும் இங்கே அமைந்திருக்கின்ற ஐயா தங்கபால் அவருக்கு பின்ன நான்லாம் குறிப்பிட்ட ஒரு நாளாக இருந்தேன். அவரெல்லாம் எங்கெல்லாம் வளர்த்து விட்டார். அப்போ பெரிய போராட்டம். அப்போவே பிஜேபி RSS போராட்டம். இவர் தலைமையில் நாங்கள் பல போராட்டங்கள் போயிருக்கிறோம். சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறோம். ராஜீவ்காந்தியை கொலை செய்யும் போது எம்எல்ஏ 16 பேர் போட்டானுங்க. 3 நாள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தேன். நான் 100 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கட்சியில் அடித்து காலி பண்ணேன். நான் என் தலைமையில் எனக்கு 14-15 நாள் ஜெயிலில் இருந்தேன். போட்டாங்க, FIR போட்டானுங்க. ஏது சொல்லுன்னா ஒரு கட்சிக்காரர் காங்கிரஸ்காரங்க உணவு இருக்கணும். சும்மா கட்சியில் ஒரு பதிவு வாங்கிட்டு நான் வந்து விசி கார்டு போட்டு நான் தலைவராகிறேன், நான் அதாகிறேன்னு சொல்றதை விட தயவுசெய்து ஒரு கட்சிக்காரனும் காங்கிரஸ்காரனும் உணர்வுபூர்வமாக இருந்தால் சத்தியமாக அந்த கட்சி வெற்றி பெறும். கண்டிப்பா இதுல எந்த மாற்றம் வராது. கண்டிப்பா ஒரு தொண்டரும் வெற்றி பெறணும். அதனால மேற்கொண்டு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, வக்கீல் பிரிவு ஐயா அண்ணா அல்போன்ஸ் ஆயிடும். ஆனால் ஐயா ஒன்று சொல்றேன்னா, எங்கள் ஆட்கள் அட்வொகேட் அங்கங்கே போடுறாங்க, தமிழ்நாடு உழைக்கிறாங்க, போகிறாங்க. எங்களுக்கு சில முக்கியத்துவ கட்சியில் கொடுக்கணுன்ற பதவி கேட்கல.
ஒரு எம்எல்ஏ ஆகுது, ஒரு எம்பி ஆகுது லோக்கல்ல அந்தந்த மாவட்டத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று சொல்றேன், அன்பு தலைவர் சந்திரபாபு வந்து எதையும் ஆசைப்பட மாட்டார். அவங்க அப்பா முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ, முன்னாள் பார் கவுன்சில் சேர்மன், இன்றைய உறுப்பினர், தமிழ்நாடு தலைவர். எங்க வக்கீல் சங்கம் சார்பாக ஒரு எம்பி வர பாராளுமன்றத்துக்கு கொடுக்குறோங்க. அது எங்க வேண்டுகோளுங்க. ஏன் சொல்றீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, யாரும் போறீங்க. சத்தியமா நாங்க கேட்கல, நாங்க வேறுபடுத்தல. அதே நேரத்தில் உழைக்கின்ற வழக்கறிஞர்கள் நீ ஜெயிலுக்கு போட்ட பெயில்கள் நாங்க எங்களுக்கு ஒரு சீட்டு கூடாதா? ஐயா கவனத்துக்கு நான் சொல்றேன், தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸும் எங்க தலைவர் தங்கபால் அவர்களும் சொல்லலாம். எங்க குறிக்கோள் நீங்க சொன்னீங்கன்னா கூட நாங்க வரோம், கட்சியால் சொல்றோம், மனு கொடுக்கிறோம். தந்தமோடி அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சீட்டு கொடுக்க வேண்டும். இது வக்கீல் நான் அணுகுண்டாரு சொல்ல, ஒட்டுமொத்த வக்கீலுடைய வேண்டுகோள். அதை நீங்க பரிசீலித்து சொல்றேன். வருஷம் குட்டிக்குள்ள கொடுக்குறீங்க, பெண்ணுக்குள்ள இருக்கிறீங்க, அது தேவையில்ல விஷயம் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். இந்த சீட்டு கொடுத்தா தமிழ்நாடு முழுக்கவும் அனைத்து வேட்பாளர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம். மேலும் தலைவர்கள் பேசுகின்ற காரணத்தினால் இத்துடன் பேச்சு முடித்துக் கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.